வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் உலக அளவில் ஒரு முக்கியமான தினமாக கொண்டாடப்படுகிறது. அதுதான் வேர்ல்டு யூத் டே, உலக இளையோர் தினம். இளைஞர்களுக்கென்று கொண்டாடப்படுகிற இந்த தினம் என்பது இளைய சமூகத்தினுடைய சவால்கள், பிரச்சினைகள், அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய கேள்விகள், அவர்கள் வளர்ச்சிக்கான ஒரு இலக்குகள், இவற்றின் அடிப்படையில் கொண்டாடப்படுகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு இளைஞர்களினுடைய முன்னேற்றம், அதில் வளர்ச்சிக்கான நீடித்த குறிக்கோள்கள் என்ற ஒரு அடிப்படையில் இந்த ஆண்டு கிளிக்ஸ் டு டெவலப்மெண்ட் என்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதாவது எப்படி ஒரு டிஜிட்டலைசேஷன், இந்த ஒரு மின்னணு யுகத்தில் இளைஞர்களுடைய முன்னேற்றம் எப்படி இந்த மின்னணு சாதனங்களின் வழியாக அல்லது மின்னணு ஊடகங்களின் வழியாக தீர்மானிக்கப்படுகிறது, இதை எப்படி இளைஞர்களினுடைய வளர்ச்சியோடு இணைப்பது என்பதுதான் இந்த பொருளினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. அதாவது கிளிக்ஸ் டு ப்ரோக்ரஸ் என்பதனுடைய அர்த்தம் என்பது டிஜிட்டலைசேஷனும் இளைஞர்களும், மின்னணுமயமாக்கமும் இளைய சமுதாயமும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை இலக்கு. அப்படி பார்க்கிற போது இந்த மின்னணு சார்ந்த வளர்ச்சி என்பது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஒரு செயற்கை நுண்ணறிவுத்துறை என்பது பிரம்மாண்டமாக நம் முன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு பெரும் வீச்சை உருவாக்கக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இணையத்தை பயன்படுத்துகிறவர்கள் அதில் 1/3 கண்டிப்பாக இணையத்தை பயன்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு தகவல்கள் வருகின்றன. பொதுவாக இந்த டிஜிட்டல் அட்மாஸ்பியர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுவாக இயல்பாக இந்த மின்னணு சாதனங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் வெகு சுலபமாக சிறு வயதிலிருந்தே இதற்குள் சென்று விடுகிறார்கள். வேறு பலருக்கு சமூக பொருளாதார சூழல்கள் அவர்களுக்கு இந்த இணையத்தை பயன்படுத்துவதில், மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவதில் ஒரு தடையாக இருக்கின்றன. டெலிகம்யூனிகேஷன் என்பது அவர்களுக்கு சற்று எட்டாக்கணியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய உலகில் வெகு வேகமாக எல்லா மட்டங்களிலும் இந்த டிஜிட்டலைசேஷன் நடந்து கொண்டிருப்பதை அவதானித்துத்தான் இன்றைக்கு இந்த தினத்தை வளர்ச்சிக்கும் இந்த டிஜிட்டலைசேஷனுக்குமான தொடர்பை கண்டறிகிறார்கள். இதன் மூலமாக உருவாகக்கூடிய வேலை வாய்ப்புகள், இதன் மூலமாக உருவாகக்கூடிய தொழில் வாய்ப்புகள், இதன் மூலமாக இளைஞர்கள் தங்களை மேலும் மேலும் இந்த டிஜிட்டல் மயமான உலகத்திற்கு தகுதிப்படுத்தி கொள்ளுதல், இதையெல்லாம் முன்வைத்துத்தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கிற போது இனிமேல் இந்த ஒரு மின்னணு மயமாக்கல் இல்லாமல், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் இல்லாமல், இந்த டிஜிட்டலைசேஷன் இல்லாமல் எந்த ஒரு இளைஞனும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்வது கடினம் என்ற நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்குள்ளாக இளைஞர்கள் எப்படி தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வது, தங்கள் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வது, இன்னும் சொல்லப்போனால் இது பரவலாகாத இடங்களில் எப்படி இவற்றை பரவலாக்கி ஒரு சமநிலையை பேணுவது, இதுதான் இன்றைக்கு இந்த உலகத்தின் முன்னால் இருக்கக்கூடிய சவால். இன்றைக்கு ஒரு மின்னணு சாதனங்கள் அல்லது தொலைத்தொடர்பின் மூலமாக சமூகத்தின் ஒரு பகுதியினர் சில அனுகூலங்களை அடைகிறார்கள் என்றால், அது கிடைக்கப்பெறாதவர்களுக்கும் அது போய் சேர வேண்டும், அதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இன்றைக்கு இந்த தினம், அதாவது கிளிக்ஸ் டு ப்ரோக்ரஸ் என்கிற இந்த கான்செப்ட் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஒவ்வொருவரும் அவரவர்க்கான பங்கை கோரிப்பெற வேண்டும், இளைஞர்கள் கோரிப்பெற வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடித்தளம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.